Hi friends, TNPSC Annual Planner for year of 2021 to 2022 கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானர் கூடிய விரைவில் வந்து நமக்கு அப்டேட்டடோட ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன மந்த் கண்டக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி மட்டும் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டேட் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லிடுற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மந்தில் ஆக்சுவலாக வந்து கண்டக்ட் ஆக போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட தலைமை செயலாளர் என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என அறிவிச்சிருக்காங்க. செயலாளர் உமா மகேஸ்வரி தகவல் அளிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சென்னை பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளுடன் திருத்தப்பட்ட புதிய வருடாந்திர டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கால அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று அதன் செயலாளர் பி உமா மகேஸ்வரி அவர்கள் தெரிவித்துள்ளார். எஞ்சிய 34 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. கரோனா பாதிப்பு குறித்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஜான் டு டிசம்பர் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க, எது வந்து இனி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எந்த மந்தில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நமக்கு வந்து ப்ரீவியஸாகவே வந்து டேட் மட்டும் அலாட் பண்ணாமல் மந்த்து ஷெடியூல் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்கன்னா, ப்ரீவியஸாகவே வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நமக்கு இந்த பிளானிங் வந்து ஆக்சுவலாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளானிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இந்த பிளானரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் 2021 ஷெடியூல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, கம்பைன் சிவில் சர்வீஸ் 1 குரூப் 1 எக்ஸாமினேஷன். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Jan 3, 2021 மார்னிங்கே வந்து இதை முடிச்சிட்டாங்க. செகண்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், தட் இஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் கெமிக்கல் விங் இன் த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு Jan 9 மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் 10/1/2021 மார்னிங் கண்டக்ட் பண்ண போகிறது அறிவிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் பிளானர் ஃபார் த இயர் 2021 டென்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இன் த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜான் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இன் த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆர் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இன் த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜான் கண்டக்ட் பண்ணுறதை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஜான் இது எல்லாமே வந்து 2021 தான். 2021 இயர் ஃப்ரம் ஜான் டு டிசம்பர் இதுதான் வந்து இந்த பிளானருக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஜான் ஃபிப்ரவரினோட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் ஆகும். இதே பிளானர் தான் கொடுப்பாங்க, டேட் மட்டும் நமக்கு மாறும். அதனால தான் வந்து இதை நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து ஜான் எக்ஸாம் கூட வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிளானரில் மோஸ்ட்லி வந்து மாற்ற மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து டேட்டு தான் மாற்றுவாங்க. மந்த் வந்து ஒரு மாதம் முன்ன பின்ன இருக்கும். இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி பிளானர் அண்ட் தென் எக்ஸாம் ஷெட்யூல் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸாம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், தட் இஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் இன் த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஃபிப் கண்டக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் ஃபிப். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ட்ராக்ஸ்மேன் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஃபிப். சிக்ஸ்த்து veterinary assistant surgeon in the animal husbandry, dairying and fisheries department March. 7th junior epigraphist in the archaeology department March. Next assistant director of fisheries in the fisheries department March. Next principal or vice principal or assistant director in the employment and training department April. Next combined engineering services April. Next assistant director in the cooperative audit department April. Next combined statistics services April. 13th combined geology services April. 14th assistant public prosecutor in the prosecution department May. 15th assistant director in the town and country planning department May. 16th combined civil service examination group 2 and 2A May. 17th research assistant in the evaluation and applied research department May. 18th
storekeeper in the Agricultural Engineering Department June. 19th Assistant Director of Industries and Commerce for Industrial Cooperatives in the Micro, Small and Medium Enterprises Department June. 20th Jailer for Women in the Prisons and Correctional Service Department June. 21 Assistant Jailer for Men in the Prisons and Correctional Service Department June. 22 Executive Officer Grade 1 in the Hindus Religious and Charitable Endowments Department July. 23 Executive Officer Grade 3 in the Hindu Religious and Charitable Endowments Department July. 24 Executive Officer Grade 4 in the Hindus Religious and Charitable Endowments Department July. 25 Combined Civil Service Examination Group 3 July. 26 Group 5 Services for recruitment by transfer only for government employees August. 27 Inspector of Fisheries and Sub-Inspector of Fisheries in the Fisheries Department August. 28 Assistant Professor of Psychology cum Clinical Psychologist in the Health and Family Welfare Department August. 29 Director of Physical Education in Government Law Colleges September. 30 Bursar in the Collegiate Education Department September. 31 Combined Civil Service Examination Group 4 and BAO September. 32 Vocational Counselor in the Government Institute of Rehabilitation and Artificial Limb Center in the Medical Education Department September. 33 Combined Library Services October. 34 District Child Protection Officer in the Social Defense Department October. 35 Forest Apprentice in the Forest Department October. 36 English Reporter and Tamil Reporter in the Tamil Nadu Legislative Assembly Secretariat October. 37 Assistant Director in Social Welfare and Nutrition Meal Program Department October. 38 Assistant Director Technical to Leather or Manager for Leather in the Micro, Small and Medium Enterprises Department for November. 39 Psychological in the Prisons and Correctional Service Department November. 40 Accounts Officer in the Treasuries and Accounts Department November. 41 District Educational Officer in School Education Department November. 42 Assistant Commissioner of Labor in the Labor and Employment Department December. ஸோ நவம்பர் அண்ட் டிசம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து டேட் மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இன்கேஸ் ஷெடியூல் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும். இதுக்கான சிலபஸ் அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே www.tnpsc.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் வெப்சைட்டை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு இருந்தாலே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு கிடைச்சாலுமே நிச்சயமாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.